நம்ம ஹிஸ்டரியில படிச்சது எல்லாமே முழுசா உண்மைதானா? இல்லாட்டி நமக்கு தெரியாத ரகசியங்கள் இருக்குதா? சில நிகழ்வுகள் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் ஹிஸ்டரியன்ஸ்னால கூட எக்ஸ்பிளைன் செய்ய முடியாத அளவுக்கு மர்மமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல மனித வரலாற்றுல இன்னும் வரைக்கும் விடை கிடைக்காத முழுமையா விளக்கப்படாத சில ஷாக்கிங்கான மிஸ்ட்ரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மனுஷனுங்க இப்பதான் டெக்னாலஜி பத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தானே உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு மனித இனம் கம்ப்யூட்டர் பாய்ச்சாங்கன்னு சொன்னா நீங்களா நம்புவீங்களா? 1091வது வருஷத்துல ஆன்டி கைத்தேரான்னு சொல்லப்படுற கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு ஐலண்ட்ல உடஞ்சி போன கப்பலோட பாகத்தை பார்த்திருக்காங்க. அதுவும் கடலோட ஆழத்துல கண்டு எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இதை பாக்குறப்போ ஒரு சாதாரணமான திருப்பிடிச்ச மெட்டல் தான் நினைச்சாங்க. ஆனா உள்ள இருக்கிற மெக்கானிசமை பாக்குற அப்போதான் தெரிய வந்துச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரா. நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மாதிரிலாம் இது இல்லை. இந்த டிவைஸ்னால அஸ்ட்ரானமிக்கல் பொசிஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இக்லிப்ஸ், பிளானட்டரி மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சிம்பிள் டர்மா இது ஏன்ஷியன்ட் காலத்துல உருவாக்கின மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். இப்போ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த காலத்துல இருக்கிற மக்கள்னால இப்படி ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜியை கொண்டு வர முடிஞ்சிச்சு? எங்கிருந்து இவங்கலாம் இன்ஜினியரிங் நாலேஜை கெயின் பண்ணியிருப்பாங்க? அண்ட் இதை யாரு பில்ட் பண்ணியிருப்பா? ஈவன் இந்த ஒரு கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா வேற எந்த இடத்துலையும் கிடைக்கல. ஈவன் சிமிலர் பேட்டர்ன் கொண்ட டெக்னாலஜியும் கிடைக்கல. அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் தான் ஏன்ஷியன்ட் காலத்தோட முதலும் கடைசியுமா உருவாக்குன கம்ப்யூட்டரா? இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஹிஸ்டரியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த கம்ப்யூட்டரோட டிசைனையும் அதோட டெக்னாலஜி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல அட்வான்ஸான நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஏன்ஷியன்ட் காலத்தோட டெக்னாலஜி பத்தின விளக்கம் கிடைக்காம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த ஒரு ஆன்டி கைத்தேரா மெக்கானிசம்னு சொல்லப்படுற மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரை ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஸ்ட்ரி ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் அப்படின்னு குறிப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா சொல்ல போற மிஸ்ட்ரி தான் தமிழ் வரலாறுல மறைஞ்சு கிடக்கிற துவாரகா. புராண கதைப்படி பார்த்தா துவாரகா என்கிற நகரம் மூழ்கினதுக்கு ஒரு சாபம் தான் காரணம்னு குறிப்பிச்சிருக்காங்க. ஆனா இது மித்தா இல்ல உண்மையா? அண்டர் வாட்டர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற நபர்களால தான் தெரிய வந்துச்சு துவாரகா உண்மை என்கிறது. நினைச்சு பாருங்களேன், அட்வான்ஸான டெக்னாலஜி, வெல்த், பில்டிங்கோட கட்டமைப்பு எல்லாமே நம்ம கண் பார்வைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க துவாரகான்னு சொல்லப்படுற இந்த ஒரு நகரத்தை. இதுல என்ன ஒரு கேள்வினா, ஹிஸ்டரியா சொல்லப்பட்டது இது கிருஷ்ணன் கடவுளால உருவாக்கின இடம்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நகரம் அநேகமா நேச்சுரல் டிசாஸ்டர்னால தான் கடலுக்கு அடியில போயிருக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏன்ஷியன்ட் காலத்தோட தொடர்புடைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுக்கு பின்னாடி காந்தாரியோட சாபம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இன்னும் நமக்கு தெரியாம தான் இருக்கு. அதுக்கு உதாரணமா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நியூக்ளியர் பாம்பை பத்தி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன்னு சொல்லுவாங்க. உலகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை சாகடிக்கிற அளவுக்கு சக்திகளை கொண்டுள்ளதான் இந்த ஒரு நியூக்ளியர் பாம்பு. ஆனா இப்ப தமிழ் புராண கதைகளை எடுத்து பாருங்களேன். பிரம்மாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பன் கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே. அப்படின்னா ஏன்ஷியன்ட் காலத்துல உருவாக்குனது நியூக்ளியர் பாம்பா இல்ல அதை விட இன்னும் பயங்கரமான ஒரு ஆயுதமா? யோசிச்சு பாருங்களேன். மெக்சிகோல தாவோஸ்னு சொல்லப்படுற ஒரு சின்ன டவுன்ல ஒரு அமானுஷமான விஷயம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு வந்துச்சு. ஒரு ஹம்மிங் சவுண்ட் அந்த டவுன் முழுக்க கேட்கப்பட்டு வந்துச்சு. ஹம்மிங் சவுண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மியூசிக்கா இல்ல அமானுஷமான குரலா? ஆக்சுவலி ஒரு விதமான வைப்ரேஷன் சவுண்ட் தான் இந்த ஒரு ஹம்மிங் சவுண்ட். இப்படிப்பட்ட சவுண்டு ஒட்டுமொத்த டவுன் ஃபுல்லாவே கேட்டுச்சு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட், அந்த ஒரு டவுன்ல இருக்கிற குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்குமா. அவங்களாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் இந்த ஹம்மிங் சவுண்ட் கான்ஸ்டன்டான நைட்மேரை இந்த டவுன் உள்ள சில பேருக்கு வருமா. சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் அப்படி இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் இங்க என்னதான் இருக்கும்னு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்க. ஈவன் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணப்பட்ட எக்யூப்மெண்ட் கூட இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஹம்மிங் சவுண்ட் எப்படி வருது, எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெரியாததுனால இந்த ஒரு இடத்துல பலவிதமான தியோரிஸை கொண்டு வந்தாங்க. டார்க் ரீச்சுவல்னு சொல்றதும், இறந்து போன ஆத்மாவோட குரல்னு சொல்றதும், நேச்சர் உயிர் வாழ்ற இடம்னு சொல்றதும், இப்படி அடுக்கடுக்கா தியோரிஸ் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இங்க என்ன இருக்குது, யாருதான் இந்த ஹம்மிங் சவுண்ட் கொடுக்கறா அப்படின்னு தெரியல. இன்னும் வரைக்கும் இது தீர்க்கப்பட முடியாத ஒரு மர்மமாகவே தான் இருக்கு. பழங்காலத்துல கட்டின பில்டிங்ஸ்லாம் பார்க்குற அப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு நிமிஷம் வியப்பாக இருக்கும்.
பிரமிடா இருக்கட்டும், மச்சு பிச்சியா இருக்கட்டும், ஸ்டோன் ஹீச்சா இருக்கட்டும், ஈவன் இந்தியாவில் கட்டின பல வகையான கோயில்களா இருக்கட்டும், எல்லாமே பழமைகளை தாண்டி நம்ம மனுஷங்களோட இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ணுது. இதுல ஒரு பெரிய கேள்வியா எழும்புறது என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை எப்படி அந்த காலத்துல பேஸ்மெண்ட்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. ஈவன் நீங்க பிரமிடை எடுத்துக்கோங்களேன், ஏறக்குறைய 2.3 கோடி கற்களை கொண்டு அமைச்சிருக்காங்க. அதுலயும் ஒவ்வொரு கல்லும் பாத்தீங்கன்னா 2.5 டன்னு வெயிட்ல இருக்குமா. இன்னும் சில கற்கள் பாத்தீங்கன்னா 15 டன்னுக்கும் மேல வெயிட் இருக்குமா. இது எல்லாமே எப்படிதான் அந்த காலத்துல வெறும் மனுஷனுங்களை வச்சு கட்டியிருப்பாங்கன்னு ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு. அண்ட் இன்னும் வரைக்கும் பிரமிட்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரை பத்தி பல வகையான மிஸ்திரிஸ் ஒளிஞ்சு கிடக்குது. இப்போ உள்ள மாடர்ன் உலகத்துல என்னதான் பெரிய பெரிய டெக்னாலஜிஸ்லாம் வந்தாலும் பிரமிட் மாதிரியான ஸ்ட்ராங்கான அமைப்பு கட்டுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் கூட பத்தாது. அப்படின்னா அந்த காலத்தோட சிவிலைசேஷன் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுல என்ன இன்னும் கொடுமையான விஷயம்னா, மனுஷனுங்களை தாண்டி பிரமிட்டை அநேகமா ஏலியன்ஸ் கட்டியிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தியோரிஸ் இருக்கு. தியோரிகளை தாண்டி நம்ம கிட்ட வேற எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதனாலதான் அந்த காலத்தோட எல்லா கட்டமைப்புகளையுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்திரியான ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை நாலேஜும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொன்னா நீங்களா நம்புவீங்களா? ஒவ்வொரு டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட், மனித இனத்தோட வளர்ச்சி, ஹியூமானிட்டி, மாரலிட்டி, ஹிஸ்டரி, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒன்னா ஒரே லைப்ரரியில இருக்கு. அதுதான் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சென்டர் ஆஃப் நாலேஜ் இன் ஹியூமன் ஹிஸ்டரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் லைப்ரரி என்கிறத தாண்டி ஏன்ஷியன்ட் காலத்தோட ரிசர்ச் யூனிவர்சிட்டியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி, மெடிசன், மேத்தமெட்டிக்ஸ், இப்படி எல்லா டாபிக்லையும் சுமாரா 700,000 ஸ்க்ரோல்ஸ் இருக்கிறதாகவும், அதுலயும் நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப இருக்கிற மனித இனத்தால கூட டீகோட் பண்ண முடியலன்னு குறிப்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு லைப்ரரி பாத்தீங்கன்னா அழிஞ்சது தான் ஒரு பெரிய மிஸ்ட்ரி. சும்மா ஒரு நொடியில பாம்பை வச்சு அழிச்சது இல்லை இந்த லைப்ரரி. ஒவ்வொரு செஞ்சுரி காலத்திலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் இப்போ அது அழிஞ்சதுக்கான ரீசனே தெரியாம போச்சு. ஈவன் தோ நமக்கு ரீசன் தெரியாட்டி கூட ஹிஸ்டரியன்ஸ் சில தியோரிஸ்களை சொல்லியிருக்காங்க. அந்த தியோரிஸ்னால தான் அநேகமா அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி அழிஞ்சிருக்கும் கூட நம்புறாங்க. அதுல முதலாவதான தியோரிஸா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிளியோபத்ராவும் அவங்களோட பிரதரான பித்தோலமி அப்படின்னு சொல்ற ஒரு நபருக்கும் பவருக்காக வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல ஜூலியஸ் கேசர் அலெக்சாண்ட்ரியாக்கு வந்தாரு கிளியோபத்ராக்கு வார்ல ஹெல்ப் பண்றதுக்கு. அந்த ஒரு வார் டைம்ல அலெக்சாண்ட்ரியால இருக்கிற ஒரு பகுதியில ஜூலியஸ் கேசர் மாட்டிக்கிட்டாரு. அப்போ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் தலைமையில இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் தீ மூட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு வந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி எரிஞ்சதுல மனித இனத்துக்கு சொந்தமான நிறைய நாலேஜ் பாத்தீங்கன்னா ஜூலியஸ் கேசரால அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காலத்துக்கு அப்புறம், இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்டில் அந்த லைப்ரரி அழியல, பார்ஷலா தான் அழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடந்த ரிலிஜன் வார், சிவில் வார், கான்ஃபிளிக், இப்படி எல்லா வாரும் தான் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி அழிஞ்சதுக்கு காரணம்னு விவரிச்சிருக்காங்க. வரலாறு பத்தி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க உண்மைன்னு நினைக்கிறது கூட ட்வீஸ் ஆயிருக்கும். உண்மையான கதைகளானது நம்ம கிட்டே இருந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா எதுக்காக மறைச்சாங்க, அழிச்சாங்கன்னு தான் ஒரு பெரிய கேள்வியா இன்னும் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் இப்போதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு நம்மளாம் சொல்றோம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்மளோட வளர்ச்சி தொடங்கிருச்சு. ஏன்னா வார்லாம் நடக்காம இருந்திருந்தா, சண்டை, கான்ஃபிளிக் எல்லாமே நடக்காம இருந்திருந்தா இப்போ உள்ள பல அன்சால்வ் மிஸ்திரிக்கு கண்டிப்பா நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். இன்னும் என்ன மனித இனத்தோட மிஸ்திரிக்கு வரலாறுல ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு காத்திருந்தா நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.